அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது, முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைந்துள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. இறுதி தருவாயில் 7.5 சனியை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக பெரிய அளவிலான சிரமங்களையும் சங்கடங்களையும் உறுதியாகவே விலக்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குடும்ப சனியாக, பாத சனியாக இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உருவாகும். நன்கு திட்டமிட்டு செயல்படுவதோடு நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருகிறார். ராசிக்கு சகாயமானவரான ராகு ராசியின் அதிபதி சனியுடன் இணைந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் தன நிறைவும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஆனால் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான கேதுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார். 8இல் கேது இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை அவ்வப்போது மேலோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவற்றை வளரவிடும் போது பல சிக்கல்களை யதார்த்தமாக தங்களுடைய நடைமுறை வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார். கேதுவின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் சனி, ராகு சற்று சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நெருக்கடிகள் சற்று குறையும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் என பணிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உறுதியாகவே முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிறைந்த அமைப்பில் வலம் வரப்போகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு வலுவாக விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அலங்கரிக்க போகிறாருங்க. எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பல பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பு அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9ஆம் இடத்தில் அமர்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும்
காட்டிலும் அதிரடியாகவும் விரைவாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகை விளையாட்டு துறையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை விரைவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க சூரியன். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் வரம் வர போகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வரும்போது அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை புதன் ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை உறுதியாகவே நினைத்ததை செய்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை புத ஆதித்ய யோகம் உருவாக்கி கொடுக்கிறது. சப்தமஸ்தானத்தில் இருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசிக்கு சப்தம பார்வை கிடைப்பதால் மிகப்பெரிய அளவுல தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்கள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கு உரித்தான பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் குரு பகவானும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வர போகிறார். எதிர்ப்புகள், மறைமுக தொல்லைகள், பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகமும் இயற்கை சுபகிரகமும் இணைந்து வலம் வருவதால் இது போன்ற விஷயங்களில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைந்த நன்மை கிடைக்கும். இல்லை என்றால் அதற்கு நேரெதிரான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக பெண்மணிகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு.